எதிர்காலத்தில் நீ சிவனின் விரோதியான இந்த அந்தகாசுரன், சிவனை விட சக்தி வாய்ந்தவன் என்று எண்ணும் அந்தகாசுரன் கொடுத்த வாக்கை மீறிவிட்டான் என்று கூறக்கூடாது. அப்போது சென்று விடு. காலம் உள்ளவரை பார்வையின்றி அலைந்து திரிவார். திரிந்து கொண்டிருப்பது நீதான் அந்தகாசுரா. சிவபக்தனின் சிரத்தின் மீது சிவனின் கரங்கள் இருக்கிறது. அதோடு மனதில் சிவன் மீது நம்பிக்கை. நாங்கள் அலைந்து திரிவதில்லை. பிரபஞ்சம் என்னும் சாகரத்தில் நாங்கள் நீந்துகிறோம். ஜனன மரண விளையாட்டை நாங்கள் எளிதாக கடந்து விடுகிறோம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. எடுத்துச் செல். இந்த சிவலிங்கங்களை எங்கு வேண்டுமானாலும் நீ எடுத்துச் செல்லலாம். ஆனால் நினைவில் இருக்கட்டும், வெகு விரைவில் உன் சிவன் என் கண் முன்னே இங்கு வந்து நிற்பார், என்னோடு யுத்தம் புரிய. ஏனென்றால் நான் அவரை தோற்கடித்து அவரின் கண்களிலும் இந்த அந்தகாசுரன் மாயத்திரையை கட்டுவான். பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவரின் சுகதுக்கங்களை காண்பவரை நான் பார்வையற்றவராக்குவேன். தவறு செய்து விட்டாய் மகனே. நீ இவ்வாறு மகாதேவரின் பெயரை 11 முறை கூறியிருக்க கூடாது. ஏன் தாயே? ஏனென்றால் உனக்கு முன்பாக இருந்த அசுர அரசர்கள் துவக்கத்தில் மகாதேவரை எதிர்த்தார்கள், சிவனின் விரோதியாக இருந்தார்கள். ஆனால் இறுதியில் சிவனின் நாமத்தை தான் துதித்தார்கள். மகாதேவரின் பெயரின் சக்தியை குறைவாக எண்ண வேண்டாம். நீயும் கஜாசுரனைப் போல் சிவபக்தன் ஆகிவிடுவாயோ என்று எனது மனம் அச்சத்தில் வாடுகிறது மகனே. அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்தகாசுரனின் மனதில் இருக்கும் மகாதேவர் மீதான வெறுப்பு என்றும் அழியாது. பூமியும் ஆகாயமும் இரண்டாக பிளந்தாலும் சரி, சிவன் மற்றும் அந்தகாசுரன் விரோதிகளாக இருந்தார்கள், விரோதிகளாக இருக்கிறார்கள். இந்த காலம் உள்ளவரை விரோதிகளாகவே இருப்பார்கள். அந்தகாசுரா, அசுரர்கள் அனைவரும் தனது தோல்வியை வீரர்களைப் போல்தான் ஏற்கிறார்கள். ஆனால் நீ சாதாரண அசுரன் அல்ல, அசுரகுல அரசன் ஆவாய். ஆகையால் இக்கணம் என்ன நிகழ்ந்ததோ அதை மறந்துவிடு. இனி எஞ்சி இருப்பவர்களின் கண்களை உன் மாயத் திரையை கொண்டு மூட முயற்சி செய். அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற்றவனாவாய். நிச்சயமாக குருதேவா, நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பாக இப்பிரபஞ்சத்திற்கு ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேதங்களை அழித்தாக வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும் குருவே. அவசியமாகும், அவசியமாகும். வேதங்கள் இல்லாமல் அண்ட சராசரமும் அஞ்ஞானத்தின் இருளுக்குள் சிக்கிக்கொள்ளும். அவ்வாறு நிகழ்ந்தால் மட்டுமே இந்த அந்தகாசுரன் முழுமையான வெற்றியை பெறுவான். அப்பொழுதே அண்ட சராசரத்திலும் அந்தகாசுரன் மீது அச்சம் எழும்.
பௌமா, உன் பயிற்சி முடிவடைந்தது. நீ அளித்த வாக்கின்படி இரு குருதட்சணையை நீ எனக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக மகாதேவா. என்ன வேண்டும் என்று கேளுங்கள். குருதட்சணையாக என்ன வழங்கட்டும்? வேதங்களின் பாதுகாப்பு, வேதங்களின் பாதுகாப்பு. உடனே சென்று வேதங்கள் அனைத்தையும் காத்திடு. அந்தகாசுரன் அவை அனைத்தையும் அழித்திட முற்படுகிறான். இப்பிரபஞ்சத்தில் வேதங்கள் அழிவதை நீ தடுக்க வேண்டும். அவ்வாறே மகாதேவா. மகாதேவா, இரு குருதட்சணைக்கான காரணம் என்ன? பௌமன் அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிவானா? நான் ஏதும் செய்யவில்லை தேவி. நான் இப்போது இயற்கை செயல்படுவதற்கிணங்க துணை நிற்கிறேன். இருளுக்கும் ஒளிக்கும் எதிரான யுத்தமானது பல யுகங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நிகழும். புதியதோர் யுத்தம் அல்ல. ஆனால் நான் அந்த பிரகாசத்திற்கு, அவ்வெளிச்சத்திற்கு மார்க்கத்தை தருகிறேன். நற்கதி யாது என்பதை உணர்த்த முயற்சிக்கிறேன். சரி, வாருங்கள் தந்தையே. நந்தியும் மற்ற சிவகணங்களும் பார்வையை இழந்து கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் தேவி. அவர்கள் பசியில் வாடி நிற்பார்கள். அவர்கள் புசித்திட கனிகளை கொண்டு செல்லலாம். இதுதான் ஞானத்தின் ஆதாரமா? பிரபஞ்சத்திற்கு ஞானத்தை வழங்கி ஒளியை தரக்கூடிய வேதம். அப்படியென்றால் இப்போதே இந்த வேதத்தை அழித்து விடுகிறேன். நாராயணா, நாராயணா, தாங்கள் ஜகத் ரட்சகன் அல்லவா? அந்தகாசுரன் ஒருவேளை வேதங்களை அழித்து விட்டால் பிறகு வையகம் எவ்வாறு இயங்கும்? ஏதேனும் செய்யுங்கள். நிச்சயமாக பிரம்மதேவா. ஆனால் உகந்த தருணம் வரும்பொழுது. அத்தருணம் எப்பொழுது வரும்? கவலை கொள்ள வேண்டாம் பிரம்மதேவா, அத்தருணம் வந்துவிட்டது.
இல்லை அந்தகாசுரா, நீ வேதத்தை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். இன்று இந்த பூமி மைந்தன் பௌமன் நீ உன் சதி திட்டத்தில் வெல்வதற்கு அனுமதிக்க மாட்டான். உனது தந்தை யார் என்று கண்டறிந்து விட்டாயா? அல்லது இப்பொழுதும் உன் தந்தையின் அடையாளம் இருளுக்குள் மறைந்திருக்கிறதா? மீண்டும் அதே கேள்வி. ஆனால் இம்முறை உன்னுடைய தந்திர வலைக்குள் நான் சிக்க மாட்டேன். நான் ஒப்புக்கொள்கிறேன், என் அடையாளம் இருளுக்குள் சிக்கி உள்ளது. ஆனால் இந்த வேதத்தை நீ அபகரித்து அண்ட சராசரத்தையும் இருள்மயமாக்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்.